ஹரே கிருஷ்ணா. பக்தி பாதையை பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இல்லை சாதாரணமான மக்களுக்குமா இருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு குழப்பம் அப்படிங்கிறது எப்போதும் இருக்கிறது உண்டு. எதில் அப்படின்னு சொன்னால், ஒன்று நமக்கு நடக்கக்கூடிய செயல், இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு செயல். நமக்கு நடக்க வேண்டிய இந்த செயல் எதனால் நடந்தது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம். இது என்னுடைய கர்ம வினையினால் நடந்ததா, இல்லை இது என்னுடைய தவறுனால நடந்ததா. இப்போ ஒரு செயலுக்கு நான் ரியாக்ட் பண்ணணுமா வேண்டாமா, எனக்கு நடந்த அந்த செயலை நான் கர்ம வினைன்னு ஏற்றுக்கிறதா, இல்லை அந்த செயலுக்கு என்னுடைய ஒரு புத்தியை சக்தியை பயன்படுத்தி அதிலிருந்து நான் மீண்டு வர்றதுக்கு நான் முயற்சிக்கிறதா. இந்த ஒரு குழப்பம் எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் பக்தர்கள் யாராவது நமக்கு எதிராக ஏதாவது ஒரு செயல்களில் ஈடுபடலாம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அதை எதிர்த்து செயல்படணுமா, இல்லை அதை என் கர்ம வினையை ஏற்றுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வரலாம், அதை நம்ம கர்ம வினையை ஏற்றுக்கிறதா, இல்லை நாம் அதுக்கு எதிர்த்து நம்ம செயல்படுறதா. இந்த குழப்பம் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு இருக்கிறது உண்டு. ஸோ எப்போ நாம் எதிர்வினை ஆற்றணும், எப்போ நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், இதை கர்மவினை அப்படின்னு சொல்லி எல்லா சமயத்துலேயும் நம்ம ஏற்றுக்கிட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று நம்ம சோம்பேறித்தனமாக ஆயிடுவோம், இன்னொன்று பகவானுக்கு மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை ஏற்படும். ஏன்னா எல்லாமே ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. என்னுடைய கர்ம வினை பிரகாரம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னா, அப்போ அந்த கடவுள்னாலேயே எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும். அதனால் பகவானுக்கு மேலேயே நமக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படும். இல்லை எல்லாமே ஒரு புத்தி சக்தியினால் நம்ம என்ன செய்ய முடியும், சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போவும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம், தேவையற்ற சூழ்நிலையில் ஒரு எதிர்வினை ஆற்றி அதோடைய பின்விளைவையும் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுவும் குறிப்பாக பக்தர்களுக்கு நடுவில் ஒரு எதிர்வினை ஆற்றும் போது அதோடைய ஒரு எதிர்வினை அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு அதிகமாக இருக்கும். அது அபராதமாக இருக்கிறதுனால நமக்கு அதோடைய விளைவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதை நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எஸ்பெஷலி பக்தர்கள் இருக்கிறோம். ஸோ அதனால் எந்த சூழ்நிலையில் நம்ம எதிர்வினை ஆற்றணும், எந்த சூழ்நிலையில் நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது பக்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அதனால தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், ததாமி புத்தி யோகம் தம் ஏனமா உபயாந்திதே அப்படின்னு சொல்லி. அதாவது புத்தி யோகம்ன்ற ஒரு வார்த்தையை கிருஷ்ணர் பயன்படுத்துகிறார். புத்தி அப்படின்னு கிருஷ்ணர் பயன்படுத்துகிறார். நான் புத்தி கொடுக்குறேன்னு சொல்லலை, புத்தி யோகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். யோகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், அது தொடர்பு படுத்தக்கூடியது, பகவானோட தொடர்பு படுத்தக்கூடியதை யோகம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ புத்தி அப்படிங்கிறது எப்போ அது பகவானோட நம்மளை தொடர்பு படுத்துதோ அந்த ஒரு புத்தி தான் யோகமாக கருதப்படுது. இல்லை அப்படின்னு சொன்னால், பகவானை இல்லைன்னு சொல்கிறதுக்கு கூட புத்தி இருக்குது, அந்த புத்தியை நம்ம யோகம்னு சொல்ல முடியாது. அது ஒரு லௌகிகமான ஒரு புத்தி. ஏன்னா அந்த புத்தியும் பகவான் தான் கொடுக்குறாரு, ஆனால் அதை யோகம்னு கிருஷ்ணர் சொல்லலை. எங்க உபயாந்தி மாம், என்னைய பக்தி செய்யக்கூடிய அந்த ஒரு புத்தியை கொடுக்குறதே அதுதான் யோகம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம எதிர்வினை செய்கிறோமோ செய்யலையோ, அந்த ரெண்டுமே முடிவெடுக்கக்கூடியது புத்தியில் இருக்குது. அப்போது இந்த புத்தியினால் நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, நான் செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன பண்ணணும், என்னை கிருஷ்ணருடைய பக்திக்கு நெருக்கமாக கொண்டு போகணும். அப்படி என்னை கிருஷ்ணருடைய பக்திக்கு நெருக்கமாக எந்த ஒரு முடிவு ஒரு செயல் கொண்டு போகுதோ
அதுக்கு அந்த ஒரு புத்தியை கொடுக்குதோ அதுதான் புத்தி யோகம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஸோ அதனால் எல்லா சூழ்நிலையிலையுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, சமமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நடக்காது. அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சமம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சமம் அப்படின்னு சொன்னால் எந்த சூழ்நிலையிலையும் கிருஷ்ணருக்கு மீதான அந்த பக்தியிலிருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுல கவனமாக இருக்கிறதுக்கு பேர் தான் சமத்துவம் அப்படின்னு பேர். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சில நேரத்தில் நம்ம வந்து செயல்பட வேண்டியிருக்கும், சில நேரத்தில் செயலாற்றாமல் இருக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த ரெண்டையும் நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து இந்த கர்ம வினைகள்லேருந்து நம்மளால் வந்து தப்பிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம வந்து செயல்படணும், எந்த சூழ்நிலையில் நம்ம செயல்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களோடு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு பகவான் ராமச்சந்திரரையே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ராமச்சந்திரர் வந்து தசரதர் சொல்கிறாரு, நீ வந்து 14 வருடம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போது ராமர் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை ராமர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கர்மாவை ஏற்றுக்கிறார். அதை வந்து லக்ஷ்மணன்கிட்டே சொல்கிறார், இது என் கர்மா லக்ஷ்மணா, நான் இதை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். பகவானுக்கு எந்த விதமான ஒரு கர்மாவும் கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அதை அவர் சொல்கிறார். எதுக்காக அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய இந்த மாதிரியான கஷ்டங்களை நம்ம அப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ராமர் ஆட்சி செய்வதற்கு முழு தகுதியோடு இருக்கிறார். அவருக்கு பொதுமக்களுடைய ஆதரவு இருக்குது. குடும்ப வழக்கப்படியும் மூத்த பையன்தான் வந்து அரியணையில் உட்காரணும், அவருக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். மற்ற தம்பிகள் அனைவருமே அவருக்கு வந்துட்டு உறுதுணையாக இருக்கிறாங்க. பொதுமக்கள் அனைவருமே வந்துட்டு அதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அவர்கிட்ட பூர்ணமான தகுதி இருக்குது. இது எல்லாம் இருந்தால் கூட அங்கே அவரை வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ காட்டுக்கு போகணுன்ற அந்த ஒரு கட்டளையை ராமர் வந்து என்ன பண்ணுறாரு, இது எல்லாம் இருந்தும் கூட இப்போ நான் வந்து அரியணையில் உட்கார முடியாது அப்படின்னு சொன்னால் அதனால் இது வந்து நான் கர்மான்னு ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். அதே இது காட்டுக்கு போனதுக்கப்புறமா தன்னுடைய மனைவி வந்து, அதாவது சீதாவை ராவணன் வந்து கடத்திட்டு போயிடணும். அப்போ சீதாவை ராவணன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா அங்கே வந்து ராமன் என்ன பண்ணல, ஓ ராமா லக்ஷ்மணா, இது என்னுடைய கர்மா, என்ன பண்ணுறது, என் மனைவியை பிரிந்து நான் வந்து தவிக்கணுங்கிறது, என் மனைவியை வந்து ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் உட்காந்துருக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவியை தேடி கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சி ராவணனோட யுத்தம் பண்ணி மனைவியை மீட்டுட்டு வர்றார். ஸோ இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூழ்நிலையில் ராமர் டிஃப்ரெண்ட்டாக வந்து செயல்படுறார். ஒரு இடத்துல கர்மான்னு ஏற்றுக்கிறாரு, இன்னொரு இடத்துல அந்த பிரச்சனையை எதிர்த்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் செயல்படுறாரு. இதை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எப்போ எங்கே செயல்படணும் எங்கே செயல்படக்கூடாது அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆல்ரெடி பல அனைத்து விதமான தகுதிகள் இருந்தும் கூட வந்து அங்கே அந்த செயல் நடக்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரர் என்ன பண்ணுறாரு, அதை வந்து தன்னுடைய கர்மாவை வந்து ஏற்றுக்கிறார். அதே நேரத்தில் சீதாவை வந்து ராவணன் கடத்தினதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் அவர் வந்து போடுறார். எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. ஸோ கர்மாவை வந்து கர்மான்னு நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய தர்மம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த தர்மம் தான் வந்து என்ன பண்ணுது, நம்ம அந்த கர்மாவை ஏற்றுக்கிறதா வேண்டாமாங்கிறத வந்து முடிவு பண்ணுது. தர்மான என்ன, கடமை. ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுய கடமை அப்படிங்கிறது, அதாவது நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ, ஒரு கணவனாவோ மனைவியாவோ குழந்தையாவோ அந்தந்த ஒரு தர்மம்னு இருக்குது. அந்த தர்மத்தின்படி வந்து ஒரு செயலை செய்ய வேண்டியிருக்கு. அந்த தர்மத்திற்கு வந்து மீறினதா இல்லைன்னா அந்த தர்மத்தையே வந்து ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும்போது என்ன பண்ணணும், அந்த தர்மத்தை வந்து நிலைநாட்டுறதுக்காக செயல்படணும். ஸோ இங்கே
ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவே வந்து அரசரே வந்து ஒரு கட்டளையை வந்து கொடுக்கும்போது அங்கே ஒரு பையனா ஒரு நாட்டின் பிரஜையா அவர் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவர் அதை ஏற்றுக்கிட்டு அவருடைய தர்மம் அது அதை ஏற்றுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வனவாசத்துக்கு வர்றாரு. அதே இது இங்கே தன்னுடைய மனைவியை வந்து பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை. அதனால் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டிய அந்த தர்மத்தை அவர் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்து அதை பண்ணுறாரு. அந்த இடத்துல அவர் வந்து எல்லாமே வந்து கடவுளுடைய கையில் இருக்குது, எல்லாமே கர்மவினி, நம்ம என்ன பண்ண முடியும், அவளாக பார்த்து எப்போ திரும்ப வராளோ வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விடலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராமர் வந்து வந்துட்டாருன்னா கூட அதுக்கப்புறமா ஆட்சி பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. பரதனோ இல்லை வேறு யாரோ ரொம்ப தகுதியான நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ண முடியும், ஆட்சியை நடத்த முடியும், அயோத்தியை காப்பாற்ற முடியும். ஆனால் இங்கே சீதாவை வந்து காப்பாற்றுறதுக்கு அவரை விட்டால் வேறு யார் இருக்கா? ஸோ ஒரு கணவனுடைய ஒரு கடமை அது. அதனால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக ராமர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு செயலில் வந்து ஈடுபடுறார். ஸோ இந்த விதத்தில் நம்ம ஒரு செயலில் ஈடுபடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது முதல்ல நம்மளுடைய தர்மம். நம்மளுடைய தர்மம் அந்த இடத்துல என்ன அப்படிங்கிறத யோசித்து என்ன பண்ணணும், அந்த தர்மத்தின் பிரகாரம் நம்ம அந்த இடத்துல செயல்படணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணணும். இது ஒரு முதல் ரீசன். அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், மீமாம்சா சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், ஒரு விஷயம் நம்மளுடைய கர்மா தான் அப்படின்னு வந்து ஒரு முடிவு பண்ணுறதுக்கு முதல்ல அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய காரணங்கள், கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் அப்படின்னு வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. முதல்ல நம்ம வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய காரணங்கள் எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய முயற்சியினால் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணணும். நம்மளுடைய செயல்கள்னால அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி செய்தும் அந்த செயலை நம்மளால் சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், அப்போது அது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத சில காரணத்தினால வந்து என்ன ஆகுது, இந்த செயல் இப்படி தான் நடக்கணும்னு வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், அதை நம்ம வந்து விட முடியும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் பேசுகிறேன், இது வந்து நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இதை கேட்குறது அப்படிங்கிறது ஒரு மைக் மூலமாக கேட்குறீங்க, இல்லை ஒரு ஃபோன் மூலமாக கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், அதில் சில நேரத்தில் வந்து பிரேக் ஆகலாம். அதில் பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஃபோனில் வந்துட்டு மைக்கு ஸ்பீக்கர் வந்துட்டு வேலை செய்யாமல் இருக்கலாம், இல்லை அதில் வால்யூம் கம்மியாக இருக்கலாம், இல்லை நான் பேசுகிறதே வந்து கம்மியாக இருக்கலாம், சத்தம் இல்லாமல், அதாவது ஒரு குறைவான ஒரு வால்யூமில் நான் பேசியிருக்கலாம். இல்லை அப்படின்னா மொபைலில் டேட்டா கம்மியாக இருக்கலாம், சிக்னல் இல்லாமல் இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. இது எல்லாம் வந்து இருந்தாலும் கடைசியில் வந்து அது கேட்க முடியாமல் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சரி இப்போ இதை கேட்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விதத்தில் முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு செயல் நடக்கும்போது அந்த செயலுக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிக்கணும். பிரபுபாதர் கூட வந்துட்டு லண்டனில் அங்கே முதல்ல ஒரு ரத யாத்திரை பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு ரதத்தை வந்து பண்ணாங்க. ஒரு 50 ஃபீட் இருக்கிற மாதிரியான ஒரு ரதத்தை வந்து பண்ணாங்க. அந்த ரதம் வந்து என்னாச்சு, கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அது பிரேக் ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பக்தர்களுக்கு அந்தளவுக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு அனுபவம் இல்லை, எப்படி எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால் அது வந்து கொலாப்ஸ் ஆச்சு. அப்போ பக்தர்கள் எல்லாம் பிரபுபாதத்தை வந்து கேட்டாங்க, பிரபுபாத் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இது வந்து கிருஷ்ணருக்கு ஒரு வேளை பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி. அப்போ பிரபுபாதர் வந்து சொன்னார், முதல்ல நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள், அதில் எல்லாமே கரெக்டாக இருந்தும் வந்து அது நடந்த அப்புறமா கிருஷ்ணருக்கு பிடிக்கலைங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சொன்னார். ஸோ அதனால் முதல்ல நம்மளுடைய முயற்சியினால் வந்து எதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும். அதையும் மீறி வந்து ஒரு செயல் நடக்குது அப்படின்னு சொன்னால், அப்போது அது நம்மளுடைய கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து இரண்டாவது விதமான ஒரு காரணம். இதை புரிஞ்சுக்கிறது மூலமாகவும் நம்ம அந்த இடத்துல செயல்படணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். மூன்றாவதாக ஒரு காரணம் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது சர்வ காரணம் கிருஷ்ணர் அப்படின்னு. எல்லாத்துக்குமான காரணம் யார், கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்.
இப்போ பிரகலாதர் வந்து தன்னுடைய தந்தையினால் கஷ்டப்படுத்தப்பட்டார். அப்போ அதுக்கு காரணம் வந்து பகவான் தானா? பகவான் தன்னுடைய பக்தன் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாரா? ஒரு விதத்தில் கிருஷ்ணர் தான் சொல்கிறாரு, எல்லாருக்குமே வந்து அந்த சக்தியை பலத்தை கொடுக்கக்கூடியது நான் தான் அப்படின்னு. அப்போ ஹிரண்யகசிபுக்கு அந்த பலத்தை கொடுத்து பகவான் தான் வந்து பிரகலாதனை வந்து கஷ்டப்பட வச்சாரா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். ஸோ பகவான் வந்து எல்லாத்துக்குமே வந்து மூல காரணமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவர் தான் முழுமுதற் கடவுள். அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்குமே அவர் தான் காரணமாக இருந்து ஆகணும். எல்லாருக்கும் வந்து அந்த சக்தியை கொடுக்குறதா இருக்கட்டும், ஆசையை கொடுக்குறதா இருக்கட்டும், பக்தர்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு தைரியத்தை கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பகவான் தான் பண்ணுறார். ஆனாலும் அதுக்கும் முன்னாடி வந்து பகவான் வந்து அந்த ஜீவாத்மாக்குன்னு வந்து ஒரு சின்ன சுதந்திரத்தையும் வந்து கொடுத்துருக்குறார். இந்த ஜீவாத்மா எனக்கு வந்து பக்தி பண்ணணும்னு விரும்புதா, இல்லை என்னைய வந்து விட்டு விலகி போகணும்னு விரும்புதா அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து பார்க்குறார். அந்த சின்ன சுதந்திரத்தை அந்த ஜீவாத்மா எந்த விதத்தில் வந்து பயன்படுத்துதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு மூல காரணமாக இருந்து அவங்களுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு கிருஷ்ணர் வந்து ஒரு கருவியாக அவர் வந்து இருக்கிறார். அவ்வளோதானே தவிர இங்கே ஒருத்தர் வந்து கஷ்டப்படணும் அப்படின்றதுக்கோ ஒருத்தர் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதோ கிருஷ்ணருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் கிடையாது. அவருக்கு அந்த இதில் எந்த விதமான ஒரு பாரபட்சமும் கிடையாது. எல்லாருமே அவருடைய படைப்பு தான், எல்லாருமே அவருக்கு பக்தி பண்ணணுங்கிறது அவருடைய ஒரு விருப்பம். ஆனால் அந்த ஜீவாத்மாக்குன்னு தனிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கிறதுனால அதில் அவர் வந்து தலையிடுறது இல்லை. ஸோ அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கட்டுண்ட ஜீவாத்மா தான் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியினால், ஒரு முடிவினால், ஒரு செயல்னால் அது கிருஷ்ண பக்திக்கு நெருக்கமாக வருது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், அதில் நாம் வந்து செயல்படலாம். அது நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு பாதகமாக அமையும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அந்த செயலில் நம்ம வந்து ஈடுபடக்கூடாது. சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா, ராமாயணத்திலேயே விபீஷணனை நம்ம வந்து பார்க்கலாம். விபீஷணன் வந்து லங்காவில் தான் வந்து இருந்தான். ஸோ லங்காவில் இருந்தப்போ ராவணன் பலவிதமான தகாத செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் அப்போது விபீஷணன் வந்து அங்கே இருந்து தன்னுடைய அண்ணனுடைய இந்த செயல்களெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் எப்போ சீதாவை வந்து கடத்திட்டு வந்தாரோ அந்த சமயத்தில் விபீஷணனால் வந்து பொறுக்க முடியல. அதுக்கு மேலே வந்து அவர் வந்து அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். அதனால் என்ன பண்ணார், ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணார். முதல்ல அவன் கேட்கல அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணார், அங்கேருந்து அவர் வந்து வெளியில் வந்தார். அவர் ரியாக்ட் பண்ணுறாரு அந்த இடத்துல. ஸோ நம்மளுடைய பக்திக்கு சாதகமான ஒரு முடிவை, ஒரு செயலை செய்கிறதுக்காக நம்ம எப்பயும் வந்து தயங்கக்கூடாது. அந்த நேரத்தில் இது வந்து எல்லாம் கிருஷ்ணருடைய ஒரு கருணை, இல்லை கிருஷ்ணர் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண தேவையில்லை, நம்ம உட்காந்துட்டு இருக்க தேவையில்லை, நம்ம செயல்படணும். ஏன்னா அது நம்மளுடைய பக்திக்கு பாதகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம துணிந்து உடனடியாக வந்து ஒரு செயலில் நாம் வந்து ஈடுபடணும். எப்படி வந்து ஒரு வியாதி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வியாதி வந்து கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசாமல் இருப்போமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய முடிந்த அளவுக்கு முயற்சியை நம்ம வந்து எடுக்கிறோம். அதை நம்மளே வந்து சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். இல்லை டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வந்து என்ன சொல்லுவார், அவங்க கர்மாப்பா அப்படித்தான் வரும்னு சொல்லுவாரா? அப்புறம் எதுக்கு டாக்டர்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்போ டாக்டரும் வந்து என்ன பண்ணுவார், அந்த வியாதிக்கு தேவையான சிகிச்சையை அவர் வந்து கொடுக்க முயற்சி பண்ணுவார். எல்லா சிகிச்சையும் செய்ததுக்கு அப்புறமாவும் அந்த வியாதி வந்து குணமாகலை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது அது வந்து நம்ம கையில் இல்லை, அது பகவானுடைய கையில் இருக்குது, அது கர்மா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாம். ஸோ அது மாதிரி நம்மளுடைய பக்தியை காப்பாற்றுவதற்கு தேவையான அந்த ஒரு முயற்சியில் நம்ம வந்து ஈடுபடலாம். ஒருத்தர் நமக்கு எதிராக ஒரு செயலில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த செயலில் நான் எதிர்த்து செயல்பட்டால் தான் என் பக்தியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் என்ன பண்ணலாம், நான் அதுக்கு எதிர்வினை ஆற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு நான் எதிர்வினை ஆற்றக்கூடாது.
இந்த ஒரு புரிதல் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சரியாக நம்மளால் வந்து செயல்பட முடியும். இப்போது இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க. அந்த கெஸ்ட்டு வரும்போது நல்லா சம்மர் டைம், இப்போது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஆனால் கரண்ட் இல்லை, வீட்டில் வந்து ஃபேன் போட முடியல. இப்போது அந்த நபர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ஹாட்டில் வந்திருக்கிறதுனால வேர்க்குது, ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு அப்படின்னா என்னங்க பண்ணுறது, இதெல்லாம் உங்கள் கர்மா அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சேவை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போது இவருக்கு இந்த சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்குன்னு என்ன பண்ணணும், அவருக்கு அந்த சேவை செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அவருக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஹார்ட் வெக்கையை தணிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை முயற்சி செய்யலாம். அது எதுவுமே வந்து பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா அது வேறு விஷயம். ஸோ இந்த விதத்தில் நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது முதல்ல வந்து அவசியம். அதுவும் பக்தியை காப்பாற்றும் விதத்தில் இருக்கணும். நம்மளுடைய பக்திக்கு விரோதமான ஒரு முறையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாம் கண்டிப்பாக வந்து செயல்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் எது கர்ம வினையினால் நடக்குது, இல்லை நான் எந்த இடத்துல செயல்படணும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய அபராதங்களில் இருந்தும் கர்மாவில் இருந்து நம்மளால் வந்து தப்பிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா.